பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்களாக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மையான காரியங்களை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே, வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே, வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே, வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறரே, வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பக்தி என்பது உலகில் தெய்வ நம்பிக்கை என்கிற உணர்வுள்ள எந்த மனுஷனுக்குள்ளும் அவர்களாகவே தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்கிற ஒரு ஊன்றுகோலாகும். பக்தி மதத்துக்கு மதம் சடங்குகளின் அடிப்படையில் வித்தியாசப்படும். ஆனால் விசுவாசம் என்பது கர்த்தரே அவரை சார்ந்து வாழும்படியாக நமக்குள்ளே அவரே உண்டு பண்ணுகிற ஒரு நம்பிக்கையாகும். நாம் ஏற்படுத்திக் கொள்வது எதுவானாலும் சூழ்நிலைக்கு ஏற்றபடியும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடியும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தரோ மாறாதவர். அவர் உண்டாக்கின நம்பிக்கை ஒரு மனுஷனை நிலைத்து நிற்க செய்யும். ஆகவேதான் இன்றைக்கும் அநேக மத நம்பிக்கைகளில் இருப்பவர்கள் அவர்கள் சோர்ந்து போகின்ற நேரங்களிலெல்லாம் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள விழுந்து விடாமல் இருக்க கர்த்தரிடமே வந்து விடுகிறார்கள். ஏனெனில் மனுஷனுக்குள் இருக்கிற அவனது பக்தியையும் அதற்காக அவன் எடுக்கிற முயற்சிகளையும் கர்த்தர் பார்க்கிறவர் அல்லவா? அப்படி பார்ப்பதினால் அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களது பக்தியை கனப்படுத்தும்படி தம்மண்டையிலே அவர் சேர்த்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே நான் கொடுத்த அநேக சாட்சிகளின்படியாக நான் இந்தியன் பேங்க்கில் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனாக இருந்தபோது வெள்ளிக்கிழமை பூஜைகளிலே அந்த இந்து தெய்வங்களை குறித்து நான் நிறைய பாடுவேன். நான் பாடி முடித்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சிலர் சாமி ஆடுவார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் அந்த பேங்க்குள்ளே. எல்லாரும் லெவரண்டியன் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதங்கள்லாம் பாடிக்கொண்டிருப்பேன். இப்படி இருந்து வந்த நாட்களிலே நான் சீஃப் கேஷியராக ப்ரமோட் ஆனபோது எனக்கு 2 புறத்தில் 2 சகோதரிமார்கள், ஒரு பக்கம் ரசீட்ஸில் ஒரு பக்கம் பேமெண்ட்ஸில் 2 சகோதரிகள் உட்கார்ந்தாங்க. அப்போ ஒரு பக்கத்தில் ரசீட்ஸில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரி ரேணுகா என்றவங்க ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க. எப்போ பாருங்க ஏதாவது ஒரு கையில் ஒரு புத்தகம் அதை வைத்துக்கொண்டு அதில் ஏதாவது இந்த ஸ்தோத்திர நாமாவளிகள் அப்படிங்கிறத ஏதாவது வாசித்து கொண்டே இருப்பாங்க. எதிர கவுண்டரில் நிற்கிற கஸ்டமர் கூட பார்க்க மாட்டாங்க. குனிஞ்சவங்க ஒரு மாதிரி தலையாட்டிக்கிட்டு ஏதோ தெய்வ பக்தியிலே இருப்பார். அது எதனால் அப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பக்தியை நான் கவனித்து கொண்டே இருந்தேன். பிற்பாடு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அங்கே இருக்கும்போதே நான் தேவ கிருபையினால் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு நான் பாடுவதை நிறுத்திவிட்டேன். அப்போ இவங்க எப்போ கேட்பாங்க, எல்லா லெவரண்டியன் எல்லாரையும் பாடி சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க,
இப்போ திடீர்னு உங்கள் சத்தத்தையே கேட்க முடியலன்னு அப்படி பக்கத்துல இருந்து பேசுவாங்க. அப்போ நான் சொன்னேன், எப்படியாவது இவங்கள வந்து எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாசித்தோம் பாருங்கள், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறான். இவங்க பக்தி இப்படி வீணாவே போய் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் ஒரு திருப்தியே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில். என்னன்னு கேட்டாலும் பெண்கள், நம்ம அவங்ககிட்ட நிறைய பேச முடியாது. அதனால் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்போ அவங்க அடிக்கடி என்ன கேட்பாங்க, என்ன திடீர்னு இப்படி ஆகிட்டீங்க, அப்போ உங்களுக்கு எங்கள் இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இல்லையா கேட்பேன். நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் நம்பிக்கைலாம் கிடையாது, பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லாரும் சந்தோஷப்படுறீங்கன்னு பாடுவேனே தவிர எனக்கு மத நம்பிக்கையெல்லாம் அவ்வளோவா கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்ட நாட்களில் இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதனால் எனக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆத்மாவை குறித்து இந்த சகோதரி ரட்சிக்கப்படணுன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே வந்து விட்டது. எனக்கு அருமையானே அப்போ அந்த நேரம் பார்த்து என் கையில் இந்த ஸ்லோகங்கள், அதாவது இந்து வேதத்திலே அவங்க சொல்லுகிற இந்த ஸ்லோகங்கள், அதனுடைய ஒரு தாள் எனக்கு கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் எழுதப்பட்டு அதுக்கு கீழே இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லப்பட்ட உட்காந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே நமகன்னு முடிகிற காரியங்கள். அதை பார்க்கும்போது கன்னி சுத்தாய நமக, கன்னியின் வயிற்றில் சுத்தமாய் பிறந்தவனே உமக்கு நன்றி, இப்படி நிறைய காரியங்கள் இதில் விருட்ச சூதாய இருந்தாய நமக, சிலுவை மரத்திலே தொங்கினவனே உமக்கு நன்றின்னு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருந்தேன். இவ்வளோ தெளிவாக இது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது நான் ஒரு யோசனை, இவங்களுக்கு நான் ஒரு நாள் அந்த வெறும் அந்த ஸ்லோகங்களை மட்டும் எழுதி கொண்டு போய் அவங்கள்ட்ட பக்கத்துக்கிறவங்கள்ட்ட அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் இது வந்து பாருங்க, இந்த ஸ்லோகமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ நாங்கள் இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவோமே நாங்கள். அப்போ நான் பார்த்தேன், இந்த ஸ்லோகம் என்னன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு. அர்த்தம்லாம் தெரியாது, ஆனால் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒன்று சொன்ன, ஒரு நாள் திடீர்னு அவங்கள பார்த்து, எனக்கு இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க, ஐயோ அப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கட்டாயம் பழையபடி வந்துடுவீங்க, பழையபடி நீங்கள் பாடுவீங்க இல்லை எல்லா பாட்டும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும்மா, அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நீங்கள் எங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் தெரியும். சும்மா அவங்கள கேட்டேன், அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு. மறுநாள் ஒரு 3 நாட்கள் அவங்க பேங்க்குக்கு வரவே இல்லை. என்னடா அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தபோது 3 நாள் முடிஞ்சு வந்தாங்க. முடிஞ்ச உடனே எனக்கு பக்கத்தில் சீட்டில் வந்து உட்காந்து, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன மாதிரி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஆமாம், நீங்கள் கொடுத்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டு நான் காஞ்சிபுரம் அங்கே இங்கே விவேகானந்தா மடம் எல்லா இடத்தையும் இப்போ இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் கேட்டால், அவங்க இந்த ஸ்லோகத்துக்கு உங்களை அர்த்தம் கேட்டது யாருன்னு கேட்டாங்க. ஏறக்குறைய நம்ம மதத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் பாடிக்கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இப்போ ஒரு பக்காவாக கிறிஸ்டியன் ஆகிட்டார். அவர் தான் கேட்டார்னு சொன்ன உடனே, இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்க. நான் சொன்ன, இப்போ கடைசி வரையில் இந்த ஸ்லோகங்களுக்கு உங்களால் அர்த்தம் கண்டுபிடிக்கவே முடியலையான்னு கேட்டேன். இல்லை வரேன், தெரிஞ்சிருந்தாவது அந்த அர்த்தங்களை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை பழையபடி நாங்கள் மாற்றிட்டு இருப்போம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு தெரியுமா அதனுடைய அர்த்தங்கள், என்ன அர்த்தம் எல்லாம் தெரியுமா அப்படின்னாங்க. ஆமாம்மா தெரியும், எனக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் இதுக்காக நீங்கள் 3 நாள் லீவ் போட்டுட்டு என்ன பழையபடி மாற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது, அப்படியே நான் அவளுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு வரிசையாக அங்கே இருந்த ஒரு 15 ஸ்லோகங்களை சொல்லி, அந்த ஸ்லோகம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி முடித்தோடனே என்னை அப்படி பார்த்தாங்க அவங்க. இது எல்லாமே இயேசுவை குறிச்சானாங்க. ஆமாம்மா அர்த்தங்கள் தெளிவாக இருக்குது, பிரம்மபுத்திராய நமக அங்கே ஆரம்பித்து எல்லாத்தினுடைய 15 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி முடித்தோடனே அவங்களுக்கு தலை குனிஞ்சு பேசாமல் ஆயிட்டாங்க. அப்போது நாங்கள் சொல்கிறதெல்லாம் இயேசுவை குறித்து தானே, அர்த்தம் தெரியாமல் சொல்கிறதுனால நீங்கள் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இது இயேசுவை குறித்த ஸ்லோகம் தான், நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுதில்லை அப்படின்னு. ஆமாம் நல்லாவே புரியுது, நீங்கள் சொல்கிறது தெளிவாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிறது. ஐயோ இயேசுவை குறித்த ஸ்லோகத்தையே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தான் இந்த வேதம் மறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நிறைய மறுநாள் வந்து என்னை நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் அப்போ ஆண்டவர் குறிச்சே பாடுங்களை வரண்டியது, நான் அந்த பாடல்களை கேட்குறேன்னு அவங்களுடைய பக்தி கொஞ்சம் வேறு பக்கமாய் திரும்பினதை நான் உணர்ந்தேன். நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவங்க வராமல் போயிட்டாங்க. என்னடா அவங்க வராமல் போயிட்டாங்க அப்படின்னு பார்த்து பக்கத்துக்கிற கேட்டவங்களே அவங்க சிக்காயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் காத்து கொண்டேன். இதற்கிடைப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட போது, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக 3:30 மணிக்கு ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சப்போ 4:15 நான் வேலையை ராஜினாமா செய்துட்டு, அதாவது நான் விஆர்எஸில் வரல, நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் எந்த விதமான எனக்கு பெனிஃபிட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நான் திரும்பி வருகிறேன்.
இது ஏறக்குறைய ஒரு 3 மாத கால அளவில் நடந்த காரியம். அப்படி நான் படிக்கட்டில் ரெசிக்னேஷன் முடித்து வரும்போது இவங்க நெத்தியில் எந்த பொட்டு முட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கையில் தடியோட மேலே ஏறி வராங்க படிக்கட்டில். என்னை பார்த்தோன்னே ஐயோ லவனடியன் கூட நான் பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. என்னம்மா இது கையில் ஊன்றுகோல்லாம் வச்சுருக்கீங்க? எனக்கு ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிடுச்சு, அதனால் இப்படி ஆகிடுச்சு. அதனால் அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை தான்ப்பா அதிகமாக நினச்சேன். இப்போ ஓரளவுக்கு சுகமாக்கி நான் வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே போகிறீங்க? உங்கள்கிட்ட நான் இயேசுவை அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். நாங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் சொன்னேன், அம்மா நான் போனாலும் ரேணுகா உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார், நீங்கள் மேலே ஏறி போங்க, நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன ரிசைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் சிஸ்டர், நான் ரிசைன் பண்ணிட்டேன், ஆனால் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உங்களை நடத்துவார்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு மனதோடு அந்த நாளிலே நான் திரும்பி வர கர்த்தர் செய்தார். ஆனால் உள்ளத்து ஒரு பெரிய சந்தோஷம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வருத்தத்தை அந்த வசனத்தின்படியாக வருத்தத்தோடு வந்த அந்த மகளுடைய முகத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார்னு நான் சொன்ன அந்த வார்த்தை ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணியதை நான் பார்த்தேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் நினைக்கலாம் இவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே வருவாங்களான்னு. யாராக இருந்தாலும் அவருக்குள்ளே அவரை இழுத்துக்குள்ள கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பக்தி எந்த இடத்திலே இருந்தாலும் அதை கர்த்தாவே உமக்கென்று மாற்றிக் கொள்ளுகிற தேவன் நீர் அல்லவா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கொடுக்கப்பட்ட இந்த சாட்சிக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே பக்தியுள்ள எல்லா ஜனங்களையும் உங்களுடைய சமூகத்தை நீர் இழுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.